ஹாய் ஹலோ வணக்கங்க. கடாய் பன்னீர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 3 வரமிளகா, 10 மிளகு, ஜீரகம், சோம்பு அரை ஸ்பூனு, பட்டை, கிராம்பு 2, பிரியாணி இலை, கல்பாசி இதெல்லாம் போட்டு ஒரு வறுத்துக்கிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன கட் பண்ணி வச்சுருக்கோம்னா, இது வந்து குடமிளகா, பச்சை குடமிளகான்னு சொல்லுவோம், கேப்சிகம். அடுத்து தக்காளி, தக்காளி ஒரு 3 தக்காளி, வெங்காயம் அதே மாதிரி 3 வெங்காயங்க. இது பெரிய வெங்காயம் தான் 3 பெரிய வெங்காயம். இதெல்லாம் கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்கோங்க. இதெல்லாம் இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கி அரைக்கிறதுக்கு சொல்லுவோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அடுத்து பன்னீரை வந்து உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 3 போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோங்க. உப்பு ரொம்ப தேவையில்லை, லைட்டாக போட்டு பிசைஞ்சு வச்சிங்கன்னா போதும். லைட்டாக பிசைஞ்சு வச்சாச்சுங்க. அப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் தனியாக இது ஒரு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிறோங்க. நம்ம வதக்கி வச்சிருந்தது இப்போ ஃப்ரை பண்ணிட்டு இருக்கோங்க. அடுத்து வந்து தனியா வந்து தனியா, அதாவது வரமல்லின்னு சொல்லுவோம். அது அந்த மல்லியை வந்து இந்த மாதிரி தனியா எடுத்து நம்ம அதை ஒரு கட்டா ஒரு 1½ ஸ்பூனுங்க, அதை எடுத்து இந்த மாதிரி தனியா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. மல்லி நல்லா வணங்கினோடனே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிரும். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போறோங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சா போதுங்க. நல்ல நைஸாகவே அரைச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் 10 பூண்டு, 10 பல் பூண்டுங்க. 10 பல் 5 பல் நான் வந்து சின்னதாக இருக்கனால எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ ஒரு 7 பல் 8 பல் கூட போதும். அடுத்து வந்து ஒரு கடாயை ஆன் பண்ணிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சுங்க. அடுத்து இந்த பூண்டும் இஞ்சியும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சுங்க. அதையுமே நம்ம சேர்த்து வணக்கிக்கிறோங்க. ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லைங்க. நமக்கு லைட்டாக வணங்கினாவே போதும். இதுக்கு ரொம்ப ஏன்னா நம்ம அதை அரைச்சி தான் எடுக்க போகிறோம். அதனால ரொம்ப வணங்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. அது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணியாச்சுங்க. தக்காளியுமே நம்ம வந்து இது கூட சேர்த்து நல்லாவே வணக்கிடலாங்க. இது கூட நம்ம இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், முந்திரிங்க நமக்கு தேவையான அளவு முந்திரி வந்து ஒரு 4 போட்டுக்கலாம், 5 போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 தான் போட்டிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் திக்னஸ் கொடுக்கும் கிரேவிக்கு. அதனால நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப வணங்க தேவையில்லைங்க. ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம கடாயை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பன்னீரை வறுத்தெடுத்துடலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் வச்சதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பன்னீரையும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பன்னீர் ரொம்ப நேரம் வணங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அதில் வந்து கரெக்டாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு அது கொஞ்சம் முருகல் வர்ற வரைக்கும் கொஞ்சம் திருப்பி திருப்பி பரட்டி விடுங்க. இது உடஞ்சிராம நம்ம திருப்பணுங்க. அந்த உடையாம திருப்புறதுல தான் நம்ம வந்து அந்த பன்னீர் வந்து கரெக்டாக எடுக்க முடியும். இதை வந்து நிறைய பேர் தோசைக்கல்லாம் போடுவாங்க. நம்ம தோசைக்கல்ல போடாட்டி இந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நமக்கு தேவை உடையாம எடுக்கணுங்க. பாருங்க நம்ம எந்த ஒரு பன்னீருமே உடையாம அழகா எடுத்தாச்சுங்க. இதுலயே நல்ல பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆயிருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அதே கடாயிலே, அதே எண்ணெயிலே வந்து கேப்சிகம போட்டு ஃப்ரை பண்ணிரலாங்க. கேப்சிகமும் ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லங்க. ஏன் தெரியுங்களா? அது வந்து நல்ல கிரன்ச்சியா சாப்பிட தான் டேஸ்ட்டா இருக்கும். அதனால நம்ம அந்த அளவுக்கு வணங்குனா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு இந்த இடையில கேப்ல வந்து இந்த தக்காளி, வெங்காயம் வதக்கி வச்சிருந்தோம் இல்லைங்களா? அத ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துடலாங்க.
இப்போ அந்த கேப்சிகம் ஃப்ரை ஆயிடுச்சு. அதை எடுத்து நம்ம தனியாக பிளேட்டில் போட்டாச்சுங்க. அடுத்து வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம். வெங்காயத்தை இதே மாதிரி ஓரளவு லைட்டாக வணக்குனா போதுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்தோம் இல்லைங்களா? இந்த அளவுக்கு பதம் இருந்தா போதும். ஏன்னா நல்லா நைஸா இருந்தா ரொம்ப இதாகணும் இல்ல, ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கணும்னு இல்ல. இந்த மாரி தண்ணி சேர்க்காமயே அந்த தக்காளியோட இதுலயே போதுங்க. அது அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தையும் நம்ம வணக்கியாச்சுங்க. அது போதும். அதையும் எடுத்து வச்சுடலாங்க. திருப்பி நம்ம ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம் அதில கொஞ்சம் கொஞ்சம் இருந்தத எடுத்து லைட்டா ஒரு ஃப்ரை பண்ணிட்டு, திருப்பி அத எடுத்துடலாங்க. அடுத்து எண்ணெய வச்சுட்டு அதில கொஞ்சமா நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டர் இருந்துச்சுன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இல்லனாலும் நெய் ஆட் பண்ணியிருக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு. சோம்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை. அப்புறம் நம்ம எடுத்து ஒரு சும்மா வெங்காயங்க. ஒரு 1/2 வெங்காயம். பெரிய வெங்காயத்துல ஒரு 1/2 வெங்காயத்த மட்டும் சும்மா அதுல போட்டு ஃப்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் புதினாங்க. புதினா வந்து ஒரு ஒரு கைப்பிடி அளவு நெறையவே போடுங்க. புதினா தான் நமக்கு வந்து நல்ல டேஸ்ட் குடுக்கும். அதுக்கப்புறம் அந்த மசாலா நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா? அதையுமே ஆட் பண்ணிருங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது கூட இப்ப மிளகாத்தூள், மல்லித்தூள் 1 ஸ்பூன், நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட்டே அந்த மிளகாத்தூள் இதெல்லாம் மிளகா, தனியாலாம் போட்டு அரைச்சு வச்சிருந்தோம்ல, அதையுமே ஒரு 1 ஸ்பூன் 1 1/2 ஸ்பூனுக்கு மேல போட்டு, அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி தக்காளி, வெங்காயத்துல உப்பு இருக்கும். இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா? தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் எல்லாமே ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். அதையுமே நம்ம இது கூட ஆட் பாருங்க. நம்ம ஆட் பண்ணும்போதே தக்காளி, வெங்காயம், கேப்சிகமே பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. உங்களுக்கு பார்க்கையிலே தெரியும் இந்த கிரேவி எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அதுக்கு தேவையான அளவு தண்ணி அந்த ஐ மீன் அந்த தக்காளி, வெங்காயம், கேப்சிகம் அந்த கிரேவியோட தண்ணி அவ்வளோதாங்க. இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல பன்னீர ஆட் பண்ணிட்டு, அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்ப நம்ம சோயா சாஸ் அது பன்னீர் வெந்த அளவுக்கு சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ்ங்க ஆட் பண்ணிடுறோம். அவ்வளோதாங்க. வேற எல்லா இன்கிரீடியன்ட்ஸுமே அவ்வளோதான். இது பார்க்கவே உங்களுக்கு நல்லா பார்க்கையில கலர்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மாரி செஞ்சு குடுத்தீங்கன்னா, சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே செம்ம சைட் டிஷ்ஷுங்க. ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வாங்க சாப்பிடலாம். நீங்க இந்த மாரிலாம் என்ன ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு மறக்காம சொல்லுங்க.